புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஸோ பிஎஸ்என்எல்ல நிறைய பிளான்ஸ் இருக்குங்க. அண்ட் வேல்யூ ஃபார் மணி பிளான்ஸ் நிறையவே இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 365 days 395 days வேலிடிட்டி மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு சிலர் பார்க்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு எனக்கு வந்து 200 நாள் வேலிடிட்டின்னு பார்த்தேன், வேற லெவல் நான் தான் போடுவேன்னு போயிடுவாங்க. அப்புறமா தான் தெரியும் 200 நாள் வேலிடிட்டி உண்மைதான். ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் 60 நாளைக்கு மட்டும்தான் அந்த அன்லிமிட்டெட் கால், எஸ்எம்எஸ், டேட்டா இதெல்லாம் இருக்கும். அது பேர் ஃப்ரீ பீஸ் அப்படின்னு. ஆமாம், ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பீ எல்லாம் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி போன தேனி கூட்டம் வந்து எல்லாம் பறந்து போயிடும். கூடு காஞ்சிருச்சு வா கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ 60 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா அவுட் கோயிங் போகாது, பட் இன்கமிங் வரும். அண்ட் பேலன்ஸ் இருக்குன்னா இருக்கும். இன்கமிங் வரும், எஸ்எம்எஸ் வரும். இன்கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பேலன்ஸ் இருந்ததுன்னா கால் கூட போகும். ஆமாம், அது நம்ம காசில் போகும். அது எப்போ தெரியும்னா கட்டானதுக்கப்புறம் தெரியும். ஆமாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு. அண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா, நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது 10 பைசா கால் பண்ணிட்டு இருப்பேன். 10 பைஸ் 10 பைசே பர் மினிட் பர் செகண்ட் 30 செகண்ட்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு தனி பிளான்லாம் இருக்கு. அப்புறம் செகண்ட்ஸ் பேஸ் பிளான்லாம் இருந்தது. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? டே நான் கீழே தாண்டா இருக்க வந்துரு, 5 செகண்ட்ல கட் பண்ணா 5 பைசா. மிஸ்கால் வந்து அது காலகாலமாக இருக்குடா. டே ஏர்செல் இந்த நைட் இது ஒன்று வரும், நைட் அன்லிமிட்டெட் கால். ஆமாம்மா, அதெல்லாம் சரியான ஃபீச்சர். கரெக்டு தான். இணைக்கின்றோம், இணைப்போம். ஏர்செல் நெட்வொர்க். ஏர்செல் டு ஏர்செல் தான் அது ஃப்ரீ. ஏர்செல் டு ஏர்செல் நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக இருந்தது. எஸ்எம்எஸ் அன்லிமிட்டெட். ஏர்செல் பற்றி பேசி என்ன ஆகுது? ஏர்செல் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சில வதந்தி வேற கிளம்பி போயிட்டு இருக்கு. எப்படி பிஎஸ்என்எல் வந்து டாட்டா வாங்கிட்டாங்க மாதிரி அதே மாதிரி தான். சரி, அதெல்லாம் கூட இப்போ பிளான்ஸ்னு வரும்போது என்னென்ன மாதிரியான டவுட்ஸ்? ஆக்சுவலாக என்னன்னா பிஎஸ்என்எல்ல ஒரு சில பேர் சில டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஃப்ரீபீஸ் காமனாக கேட்டிருக்கு. ஃப்ரீபீஸ் ஒரு சில டவுட்ஸ் அது ஃப்ரீபீஸ் முடிந்து விட்டது. ஆமா, அது சொல்லியாச்சு. ஆமா, அதனால உசாரா படிச்சு பார்த்துக்கோங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போதே என்னால் கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதை கால் பண்ணும்போது இன்டர்நெட். ஸோ ஃபோன் கால் பேசும்போது நான் ஆக்சுவலாக 3G தான் நம்ம ஊரில் ஒர்க் ஆகும். இங்கே சென்னையில் உங்களுக்கு அது 4Gலாம் ஒர்க் ஆகுது. கொடுத்து வச்ச மகாராசனுங்க. சரிங்க, என்ன ஆகுதுன்னா நான் இப்போ வந்து 2G பேஸ்டு தான் கால் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து 3Gல என்னால் வந்து டேட்டா யூஸ் பண்ண முடியுது. ஸோ கால் வந்து SRK நான் பண்ணிட்டு அதே சமயம் வந்து ப்ரௌஸ் பண்ண முடியுமா இப்போ கூட ஒன்று பண்ணி காமிச்சேன். ஸோ ஒர்க் ஆக தான் செய்யுது, அந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? எஸ், ஓகே, ஒர்க் ஆகுது. ஆனால் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு தெரியாது. இல்லை ஒவ்வொரு ஏரியாவில் பேண்ட் எப்படி இருக்கு நமக்கு தெரியல. 2Gல இருந்தால் அந்த ஆப்ஷன் கிடையாது. மேபி அவங்க ஊரில் 4G இருக்கலாம். மேபி 4Gல விவோ LTE ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து டேட்டா கட் ஆகலாம்ல. சோகம். ஆமாம், அதுக்கப்புறம் 4G வந்துருச்சா இந்த ஏரியாவில்? எங்கள் ஏரியாவில் 4G இல்லை. அப்புறம் பவர் கட் அப்போ 2G தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், பவர் கட் அப்போ வந்து இந்த டேட்டா ரிலேட்டட் 3G 4Gலாம் இருந்ததுன்னா எல்லாம் காணாமல் போய்டும், வெறும் 2G மட்டும் வரும்னாங்க. ஸோ அது வந்து வேதனை தான். இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த 2G வருதுன்னு சொல்லி மனசு தேத்திக்கிற அளவுக்கு நிலைமையில தள்ளப்பட்டிருக்கும். ஆமாம், சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். ஆமாம், காலாவது வருது. இன்டர்நேஷ்னல் ரோமிங் இருக்கா? ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் ரோமிங்க்கு பிளான்ஸ்லாம் இருக்குது. ஆஃபீஷியலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு நியரஸ்ட் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் விசிட் பண்ணிங்கன்னா எல்லா பிளான்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படிலாம் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம். இப்போ எப்படின்னா பூட்டான் போனால் அதுக்கான பிளான்ஸ் இருக்குது, நேபாள் போனால் அதுக்கான பிளான்ஸ் இருக்குது, பாகிஸ்தானா இல்லாட்டி மியான்மரா எங்கே போனாலும் அதுக்குன்னு பிளான்ஸ்லாம் இருக்குது. பங்களாதேஷ் போகிற மாதிரி விசிட் இல்லாட்டி US போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பிளான்ஸ் இருக்கும். நம்ம அதை வந்து அவங்க கிட்ட போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னா, நான் அப்போ கேட்கும்போது இப்போ இல்லை 2 வருஷம் முன்னாடி நான் கேட்டேன் eSIM பற்றி அவங்க கிட்ட கேட்டேன். அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருக்க லோக்கல் கஸ்டமர்ஸ்க்குலாம் அவங்க eSIM ஃபேவர் பண்ணி தரது இல்லை. பட் நீங்கள் அப்ராட் போறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக eSIM தேவைன்ற பட்சத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இது வந்து ப்ரோ கிட்ட பர்சனலாக கேட்க போகிறது. என்னோட ஆக்சுவலாக ப்ரோ வந்து BSNL ப்ராட்பேண்ட் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக அது எப்படின்னா கனெக்ஷன் டக்குன்னு கொடுத்துட்றாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா 40 MBPS ஸ்பீடு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா தான் இருந்தது, திடீர்னு பார்த்தா நாக்கு தள்ளிடுது. நல்லா தான் இருக்குது, திடீர்னு நாக்கு தள்ளிடுது. ஏன் அப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ கூட நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அது. ஸோ ஒரு சில இன்ஸ்டலேஷன்ஸ் ரிலேட்டடாகவே எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அதில் எனக்கு ஃபேஸ் பண்ணுறேன். ப்ரைஸிங் வந்து அஃபோர்டபுள், ப்ரைஸிங் செம்ம அஃபோர்டபுளாக இருக்கும். அதனால தான் பில்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா 300 ரூபா பில்லாம் வரும். பரவாயில்ல, 1 மந்த்துக்கா? ஆமாம், மந்த்லி பில்லு. இப்போ மற்றதுலாம் நீ போனோன்னா டேரெக்டாகவே 700+ GST தான் போகும். இது அப்படிலாம் இருக்காது, கம்மியாக வரும். இதில் ட்விஸ்ட் என்னன்னா 500 ரூபா பிளான் ஒன்று இருக்கும். அதெல்லாம் போனோன்னா அன்லிமிட்டடாக லேண்ட்லைனும் பேசிக்கலாம், அதுவும் சேர்ந்தே வந்துடும். 40 MBPSக்கு நெட் வந்துடும், ஃபைபர் நெட்டு. அது வேணா நீ ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி பிளான் மாற்றிக்கலாம்னு வச்சுக்க. இப்போ பேசிக்காக வந்து 500 ரூபா பே பண்ணுவீங்க. அந்த 500 ரூபாய்க்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னும் போது இன்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 500 rupees பில் வரும். அந்த பில்லுக்கு என்னென்னா இந்த 40 MBPS வந்துடும் ஃபைபரு. அதை தவிர லேண்ட்லைன் ஒன்று கனெக்டடாக இருக்கும். ஸோ லேண்ட்லைன் இந்தியா ஃபுல்லாக பேசிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. BSNL வந்து ரொம்ப அஃபோர்டபுளுங்க. இவங்க வந்து அதை நினச்சா, அதாவது அந்த டீம் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு BSNL வேறு லெவல் ஆக்கலாம். BSNL வந்து பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு டீம். அந்த டீமுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்க பெயின்லாம் பற்றி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்கிறது தான் யதார்த்தமான ஃபேக்ட்டு. இப்போ BSNL பொறுத்த வரைக்கும் என்னோட கருத்து, அதை நான் BSNL சிம் யூஸரான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நேற்றுக்கலாம் இல்லை, ரொம்ப வருஷமாக இதுதான். ப்ளஸ் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சிம்னாலும் அதுவும் BSNL சிம் தான். BSNL லேண்ட்லைன் இனிமையான இணைப்பு.
ஸோ அப்படி தான் நம்ம வீட்டில் இருந்தது. ப்ளஸ் பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் அப்படிங்கிறதும் நமக்கு ஃபஸ்ட்லேருந்து நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம் போது பிஎஸ்என்எலோட நிறையா ட்ராவல் பண்ணியாச்சு. பிஎஸ்என்எலுக்கு வந்து பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. ஈவன் ரிலையன்ஸ் வந்து இப்போ நமக்கு இருக்கிற ரிலையன்ஸ் மறந்துருங்க. ரிலையன்ஸ் டெலிகாம்னு இருக்கும்போதே அவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னா பிஎஸ்என்எல் அக்வயர் பண்ண அப்பயும் ட்ரை பண்ணாங்க தான். எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லனா அட்லீஸ்ட் லீஸுக்காவது பிஎஸ்என்எலோட எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கூட ட்ரை பண்ணாங்க. எப்படின்னா இந்தியா ஃபுல்லாக மூளை முடுக்கு எங்கேனாலும் போய் சேரணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து சேட்டலைட்லேருந்து நம்ம பண்ணுறது ஓகே. இப்போ நாலு பின்னா சேட்டலைட் எதுவும் ஆயிடுது. நீ கேள்விப்பட்டிருப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ சோலார் ஃபிளார்ஸ் அப்போலாம் நிறைய விஷயங்கள் அதை பற்றி பார்த்துருப்பாங்க. சோலார் ஃபிளார்ஸுங்கிறது எந்த மாதிரியான ஒரு விஷயம், அப்போ எப்படிலாம் நமக்கு வந்து சிக்னல் இன்டரப்ஷன் வரலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து சேட்டலைட் ரிலேட்டட்னே வச்சுக்கோங்க. இப்போது நம்மளே நிறைய தடவை பேசியிருப்போம். ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம மியூசிக் கேட்கறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரிடும் போது மியூசிக் கேட்கும்போது நமக்கு லேட்டன்சி ஃபீல் ஆகாது. பட் வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வாயை செய்கிறதுக்கு அப்புறமா எனக்கு கேட்குதுன்னு தோணும் லேட்டன்சி. ஸோ இது என்னன்னா ஒயர்லெஸ்னால இந்த லேட்டன்சி. இப்போ இன்டர்நெட்டோட எடுத்துக்கிட்டனாலும் ஃபைபர் நெட்டு அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தான் உனக்கு திருப்தி இருக்குமே தவிர அதுவே டேரெக்டாக ஒய்ஃபைல தரேன் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது என்ன ஆகுனா அந்த ஃபைபர் நெட்டில் கிடைக்கிற கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்கிறீங்களா. கன்சிஸ்டன்சின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா இப்போ நீங்கள் பண்ணுற டாஸ்க் வந்து 30 MBPSக்கான இன்டர்நெட் இருந்தால் போதும் போது ஏர் ஃபைபர் தப்பிச்சிருது. 400 MBPSங்கிற கன்சிஸ்டன்சி வேணும்னு எதிர்பார்க்கும்போது ஏர் ஃபைபர் படுத்துரும். இதுவே நீங்கள் போட்டிருக்க ஒயர்டு கனெக்ஷன் 200 MBPSனா 200 MBPSல இருக்கும், 400 MBPSனா 400 MBPSல இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஜிகாபிட் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டிங்கன்னா முடிச்சு விட்டுரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சின்ற ஆஸ்பெக்டில் ஒயர். ஸோ அங்கே இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த காப்பர் லைன் அப்படிங்கிறத பிஎஸ்என்எல் என்ன பண்ணிட்டாங்கன்னா காந்தி காலத்தில் இந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா சுதந்திரம் வாங்கின டைம்லேருந்தே கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இருந்தே அவங்க வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிரைவேட் பிளேயருங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாதப்ப கவர்மெண்ட் பிளேயராக இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கிராமம் மூல முடுக்கு எல்லா இடத்துலையும். ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் இப்போ கூட ஏதாவது ஒரு சில பழைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன சின்ன பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு கிராமத்துக்கு முக்கியமான ஒரு ஆஃபீஸ்னால் போஸ்ட் ஆஃபீஸ். அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஃபோன் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சரியா, இந்த மாதிரி டெலிகிராம் கால் பண்ணணும், எந்த ஸ்டேட்டுக்கு பண்ணணும், எந்த இது இல்லாட்டி எஸ்டிடி கால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நம்மளால் பண்ண முடியும். சரி, இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பண்ண முடியும்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒயர் வரணும்ல. அப்போ ஒயர் எங்கெல்லாம் கடந்து வரும். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா மூல முடுக்கு எல்லா இடத்துலையுமே பிஎஸ்என்எலோட காப்பர் கேபிள்ஸ் எல்லா கேபிள்ஸும் கிடக்குதுங்க. பெரிய பெரிய கேபிள் கிடக்குது. ஸோ பிஎஸ்என்எல் கிட்ட நம்ம ஒயர்லெஸில் மட்டும் தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஒயர்லெஸ் பற்றி பேசுகிறோம். 3G இருக்கா 4G இருக்கான்னு பேசுகிறோம். பட் அவங்க கிட்ட கேபிளே இருக்குது. அவங்க நினச்சா என்னன்னாலும் பண்ண முடியும். இப்போ இந்த ஒயர்டு கேபிளை வந்து எப்படி நம்ம கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன். இது வழியாக சரி அனுப்புடா நெட்டை அப்படின்னாங்கன்னா அவங்க என்னன்னாலும் அவங்க ட்ரை பண்ண முடியும். அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. அதை ஏன் வந்து யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப யோசிச்சோன்னா நமக்கே பைத்தியம் பிடிக்கும். ப்ளஸ் இதில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்டால் அதுக்கு ரிலவெண்ட்டாக நிறைய கதைகள் சொல்லலாம். அண்ட் இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கலாம். அதாவது இதெல்லாம் வந்து ஈஸிலி அக்சசபிள் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பிஎஸ்என்எல் கிட்ட இருக்குது. மண்ணுக்கு அடியில் புதஞ்சு கிடக்கு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 7.5 லட்சம் ரூட் கிலோமீட்டர் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் பிஎஸ்என்எல்ல மட்டும்தான் இருக்கு. ஐ கேன் சேலஞ்ச், ஜியோட்ட கிடையாது. சரியா? ஸோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து சும்மா அப்படி தூசி தட்டி எடுத்து ஆரம்பிச்சாங்கன்னு அடிச்சு ஆளே கிடையாது. ஸோ டெக்னிக்கலி வி ஆர் கேப்பபிள், எங்களால் செய்ய முடியும். ஜியோவை பற்றி பேசணும்னா நிறைய பேசுவேன். ஏன்னா ஜியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணும்போது நாங்கள் ஃபோனார் நல்லா இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து ஃப்ரீ சிம் வாங்கணும். ஆனால் அப்பயே நான் வந்து இந்த ஃப்ரீ சிம் அப்படின்னு ஒன்று சொல்லும் போதே நான் என்ன கேட்டேன்னா, எதுக்கு இப்போ ஃப்ரீ சிம்ன்ற பேரில் பாரு இந்தியாவில் இருக்கிற எவ்வளோ பேரோட ஆதார அசால்ட்டாக தூக்கிட்டான்ல அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவன் ஃப்ரீன்ற அந்த வார்த்தையை அழுத்தும் போதெல்லாம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு கண்டிஷனில் வந்து நான் 2 months தான் யூஸ் பண்ணேன் மேக்ஸிமம் ஜியோ. அது நான் செகண்டரி நம்பராக தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஜியோவில் நான் யூஸ் பண்ணல. இது வந்து ஜியோ மேலே இருக்கிற வன்மமா இல்லாட்டி அந்த மாதிரி அப்படி இல்லை. எனக்கு வந்து என்னென்னா அன்னைக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது என்னன்னா எதுவுமே அவ்வளோ ஈஸியாக ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. அப்புறம் எப்படி ஒருத்தனால கொடுக்க முடியுதுன்ற ஒரு தாட் தான். அன்னைக்கு இதை சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அதான் ஃப்ரீயாக கிடைக்கிற என்ஜாய் பண்ணி போ அவ்வளோதான். இதுதான் எல்லாரும் சொன்னாங்க. பட் இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு காலத்தில் ஃப்ரீன்னு சொல்லி நம்மளை அதுக்கு பழக்கப்படுத்திட்டு டெய்லி டேட்டான்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண வச்சுட்டு இன்னைக்கு டேரிஃப் வந்து டேர்ம் தான் வந்து ப்ரமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங். ஆமாம், இன்னைக்கு வந்து ப்ரைஸ் ஹைக் ஆனதுக்கப்புறம் குத்துது கூடாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லி இப்போ நான் கமெண்ட் படிக்க முடியுது. இதை தான் அன்றைக்கி நான் சொன்னேன். அன்றைக்கி என்ன பூமருன்ட்டாங்க. அப்படி பார்த்தாலுமே ஏர்டெல்லில் உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஒரு அப்படியே ஒரு 8 வருஷத்துக்கு பின்னாடி போனால் 1 GB ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். நீ ஒரு ஜியோ வந்ததுக்கப்புறம் அவ்வளோ தூரம் போக வேணாம். நான் உனக்கு சொல்கிறேன். 2015 ஃபோனர்னால் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து இன்டர்நெட் அப்போ கொஞ்சம் முக்கியம். அதுக்கு முன்னாடி கூட நான் பாக்கெட் டேட்டா பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். பாக்கெட் டேட்டா சரியா 5 ரூபா அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். சரி, இதெல்லாம் இருக்கும்போது என்னன்னா 299 rupees பே பண்ணேன் 1 GB டேட்டாக்கு. 1 month வேலிடிட்டி, 30 days. அப்போலாம் பேர் சொல்லுங்க. என்னது? யாரு? ஏர்டெல். ஏர்டெல். ஆமாம், ஏர்டெல்லில் பே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போது இது பண்ணும்போது ஆனால் ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். இந்த 1 GB என்னால் காலி பண்ண முடியாது ஒரு மாதத்தில். சத்தியமான உண்மை.
ஒரு மாசத்துல என்னால் காலியே பண்ண முடியாது. இத்தனைக்கும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ்லாம் கூட குட் மார்னிங் அனுப்புறதுலாம் ஃபோட்டோ தானே எடுத்து அனுப்பிட்டு இருப்போம். எங்கேயா இருந்து அனுப்பி விடுறது, யாராவது ஒன்று அனுப்புனாங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுறது, இப்படி தான் அனுப்பிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம்னு சொல்லுவாங்க, பட் அப்பயும் நான் டெலிகிராம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், வேற விஷயம். ஸோ அப்போலாம் ஹைக்கு நிறையா இருக்கும். ஆமாம், ஹைக் இருந்தது, லைன் இருந்தது. நமக்கு அந்த 5 ரூபாய்க்கு வந்து 25 MB கொடுப்பாங்க. அந்த பாக்கெட் பேக் சொன்னாங்க, 25 MB கொடுப்பாங்க. அந்த 25 MB ஒன் டே வேலிடிட்டின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆமாம், ஒன் டேவுமே அந்த 25 MB வரும், காலி ஆகாது. எண்ட் ஆஃப் தி டே வாண்டடாக நம்ம எதாவது டவுன்லோட் பண்ணி பண்ணுவோம். ஃபோனில் ஒரு ப்ளஸ் இருக்கும், நம்ம எப்போ டேட்டா யூஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் டேட்டா யூஸ் ஆகும். ஏன்னா அப்போ ப்ரௌசருக்குள்ளே போனால் மட்டும்தான் அதுக்கு டேட்டா. அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், வெளில வந்தாலும் கிடையாது. இல்லை அப்படி இல்லை, டேட்டாவுக்கு உள்ள ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெக்வஸ்ட் இருந்தால் கொடுன்னு சொல்லியிருக்கோம். வென் இட் இஸ் நீடட் உள்ளே போனால் டேட்டான்னு இருக்கும். டேட்டாவில் போயிட்டு எப்போ யூஸ் பண்ணணும், ஆல்வேஸ் ஆன்லாம் இருக்கும். ஆல்வேஸ் கூட ஆன்லேயே இருக்கலாம், இல்லாட்டி வென் நீடட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை ஆல்வேஸ் ஆன்லேயே இருந்தாலுமே யூஸ் பண்ணுறது 3500 அந்த மாதிரி டிவைஸில். அதில் வாட்ஸ்அப்லாம் கிடையாது. ஆமாம், யூசி ப்ரௌசர் இருக்கா, யூசி ப்ரௌசர், ஒபேரா மினி, நிறைய ப்ரௌசர் இருக்கும். அந்த ப்ரௌசருக்குள்ளே போனால் மட்டும்தான் நமக்கு டேட்டாவே, அதான் இன்டர்நெட்டே ரன் ஆகும். ஆமாம், அப்படி இருக்கும்போது நான் அது வெளில வந்துட்டேன்னா எனக்கு டேட்டா அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். உண்மைதான். அந்த 25 MB எனக்கு இருக்கும். ஆமாம், அந்த ஒன் டே ஃபுல்லாக இருக்கும். அதாவது எப்படின்னா 25 MB பாக்கி 10 MB இருக்குங்க. என்ன அடிச்சு யூஸ் பண்ணாலுமே பாக்கி 10 MB. ஐயோ இன்னைக்கு முடிஞ்சிருமே. ஆமாம், அந்த வருத்தம் வர. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி முடிகிற நேரத்தில் வாண்டடாக என்ன பண்ணுவேன்னா, முடிகிற நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது. ஏன்னா KBPSல தான் ஸ்பீடு வரும். அதனால என்ன பண்ணுவேன், முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். முடியறதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவேன்னா, MP3 ட்ராக்கு இல்லாட்டி இந்த மாதிரி தீம்ஸ், ஃபோனுக்கான தீம்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். செமையாக இருக்கும். மாஸ் தமிழன்லவே அவ்வளோ இசை மினி தமிழன்டா. இல்லை, நான் இந்த நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆகிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 3Gங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லைங்கிறது அது அர்த்தம். 3G வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தது யார்கிட்டன்னு சொன்னால் அதுக்கும் நீங்கள் சிரிச்சிருவீங்க. அது BSNL தான் ஃபாஸ்ட்டாக இருந்தது 3G. ஸோ அதான் மொத்தம் வந்து இந்த டேட்டாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. அவ்வளோ ஈஸியாக காலியாகாது. இருந்தாலும் டேரிஃப் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. பட் இதை வந்து மாற்றினது அப்படின்னு சொன்னால் அது ஜியோட என்ட்ரினால என்னாச்சுன்னா சேலஞ்சிங்காக மாறிச்சு. ஏர்டெல் வந்து அப்படியே ரொம்ப உத்தமன்லாம் சொல்ல வரல, அவன் கொள்ளடிச்சிட்டு தான் இருந்திருக்கான். சரியா, அது வந்து எல்லாருக்கும் எப்போ தெரிய வந்ததுன்னா ஜியோக்கு ஈக்குவலாக அவனும் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அப்போ ஒன்னால இதெல்லாம் முடிச்சது, ஒன்னாலே இதெல்லாம் முடிஞ்சிருக்கு, நீ பண்ணல அப்படின்ற மாதிரி. அதாவது ரொம்ப ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இருந்திருக்கு. பட் இப்போ ஜியோ உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களால வந்து இதை எப்படி டேக்கிள் பண்ண முடியுதுன்னா, ஜியோக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரெவன்யூன்னு கிடையாது, பல இடங்கள்லேருந்து ரெவன்யூ வரனால இங்கே அவன் லாஸ்ட்ல தான் பண்ணிட்டு இருந்தான். அது எல்லாத்தையும் இங்கே லாஸ்ட்ல பண்ணி என்ன பண்ணுறான்னா, மற்ற பிளேயர்ஸை காலி பண்ணான். லாஸ்ட்ல பண்ணி காலி பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அந்த டைம்லயும் BSNL ஜாலியாக இருக்க முடியும். ஏன்னா அது கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் ஃபண்டடு. அவங்க என்னன்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்களும் சூப்பரான பிளான்ஸ்லாம் கொடுக்க முடியும். பட் அவங்களுக்கே அது வந்து சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஜியோ பண்ண பிளான்ஸ் எல்லாம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நிலவரம் ஒரே கலவரமாக இருக்குது. BSNL கொடுக்குற அளவுக்கு பிளான்ஸ் வந்து யாராலையுமே கொடுக்க முடியல. அண்ட் இவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய இடங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஜியோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் யார் கூடலாம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெட்டா கூடலாம் நிறைய டைப் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ யூசரோட டேட்டாலேருந்து எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே எல்லா இடத்துக்கும் போதாங்க செய்யும். இது நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. இப்போ நானும் பறந்து உட்காந்து அன்னைக்கு சாம்சங் பற்றி பேசியிருப்போம். சாம்சங் திட்டும் போது நாங்கள் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, என் டேட்டாவை எடுத்து எல்லாரும் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, எடுத்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக எவன் வந்து உருப்படியாக ஒரு விஷயம் தரானோ ஐ எம் ஹாப்பி வித் ஹிம். அவ்வளோதான். அது வந்து சைனாக்காரனா தான். இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம அந்த 25 MB பேக் போடுவோம்ல, ஆமாம், அப்போ ஆடுங்கிறது நீங்கள் கம்மியாக தான் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஆனால் இப்போ தக்காளி ஆடு மட்டும் தான் அதிகமாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான். முக்கால்வாசி ஆடு யூடியூப்ல ஆடு, ஏன்னா ஆடு. ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே வந்து இன்டர்நெட்டை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயங்களும் இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து யதார்த்தமான ஃபேக்ட். சரி, ஓகே, ஆரம்பிச்சது BSNL, ஆனால் முடிச்சது எங்கேயோ மாதிரி இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு டாபிக் நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு ரெலவெண்டான நிறைய டேட்டாஸ் இருக்கு. எப்படியெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் மாறிச்சு, இந்த மாதிரியான விஷயங்களையும் நான் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில பதிவுகள் உங்க கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்றேன். ஸோ வந்து BSNL வந்து ஒரு சில டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிச்சோம். ஸோ BSNL பத்தியா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட அனுபவங்களா இருக்கட்டும், மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பாய். பாய்.